திமுகவின் 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் முதன்மையாக இருப்பது மாநில சுயாட்சி வாக்குறுதி. அந்த வாக்குறுதியின் தற்போதைய நிலை என்ன? மாநில சுயாட்சி என்ற பெயரில் திமுக ஆடி வரும் நாடகங்கள் என்ன? பார்க்கலாம் விரிவாக. திமுகவின் 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் தலையாயது முதன்மையானதுமாக இருப்பது மாநில சுயாட்சி. அதாவது மாநில சுயாட்சி குறித்த நீதியரசர் ராஜமன்னார் குழு, நீதியரசர் சர்க்காரியார் குழு, நீதியரசர் வெங்கடாச்சலையா குழு, நீதியரசர் எம் பூச்சி குழு ஆகியவற்றின் பரிந்துரைகளை செயல்படுத்த மத்திய அரசுக்கு தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்பதுதான் மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் பிரதான வாக்குறுதியாக இருப்பது. அதாவது வாக்குறுதி எண் 1. இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு விளம்பர திமுக அரசு ஆக்கப்பூர்வமாக எந்த அழுத்தத்தையும் தரவில்லை. மாறாக கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் மேலும் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது விளம்பர திமுக அரசு. 16 கரண்டி நெய்யை உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் உலாவ விட்டு, இட்லி பொடியை மழைச்சாரல் போல பொழிய விட்டு, நடிகர் வடிவேலு ஆர்டர் செய்த ஊத்தப்பத்தை ஒரே வார்த்தையில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் என சப்ளையர் முடித்து வைத்த கதையாகவே உள்ளது திமுகவின் இந்த குழு அமைப்பு. அதாவது மாநில சுயாட்சி குறித்து 4 குழுக்களின் பரிந்துரைகளையும் முழுமையான விவாதங்களுக்கு உட்படுத்தி மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெற்றிடும் வண்ணம் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழு ஈடுபாடோடு மேற்கொள்ள திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என வாக்குறுதியில் கூறிவிட்டு, ஆட்சி முடியப் போகும் தருவாயில் மேலும் ஒரு குழுவை அமைத்திருக்கும் விளம்பர ஆட்சியின் போக்கை வேறு எப்படி பார்ப்பது? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணி அமைத்து நெருங்கி உறவாடி கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து அதிகாரத்தை சுவைத்து வந்தது திமுக. அது மட்டுமின்றி 1999 ஆண்டு மத்தியில் பாஜக அரசு பெரும்பான்மை பலம் இழந்த போது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி நீடிக்க காரணமாக இருந்ததே திமுக தான். அப்படி இருக்கையில் அப்போதே மாநிலத்திற்கு சுயாட்சி அதிகாரத்தை திமுக கேட்டு பெறாமல் போனது ஏன் என்ற கேள்வியே எழுகிறது. கச்சத்தீவை மீட்டிருக்கலாம், ஈழத்தமிழர் இனப்படுகொலையை தடுத்திருக்கலாம், இருமொழி கொள்கை குறித்து அரசியல் சட்டத்தில் நிலையான இடத்தை பெற்றிருக்கலாம், ஏன் தமிழகத்திற்கான நதிநீர் உரிமைகளை கூட பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் மாநில சுயாட்சி குறித்து வாய் திறக்காமல் தற்போது மாநில சுயாட்சியை திமுக தூக்கி பிடிப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது. தேசிய கல்விக் கொள்கை ஒரு 2020 நியூ எஜுகேஷன் பாலிசின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதற்கு எதிராக இவர்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. மாநில கல்விக் கொள்கை. அதற்கு ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவில் அமைத்த தலைவர் அந்த குழுவை நிராகரித்து விட்டு வெளியில் போயிட்டார். குழுவில் இருக்கிற ஒரு நிர்வாகி. ஏன் என்று நிருபர்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க மத்தியில் இருக்கிற அந்த கல்விக் கொள்கையை அப்படியே காப்பி அடித்து தான் இவங்க பண்ணுறாங்க. இவங்க புது மாதிரியாக எதுவும் கொண்டு வரவில்லை. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிட்டார் அவர். சரி, எதுக்காக சார் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, அங்கே மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க கூட இல்லை, இந்தியை திணிக்கிறார்கள் அப்படின்றாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாவை ஒரு நாள் இட்லி போடுவாங்க, அடுத்த நாள் புளிச்சு போய்ட்டு தோசை போடுற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்களோட வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியை உள்நோக்கி பார்க்க வேண்டும். மக்களை நீங்கள் மதத்தை வைத்து மொழியை வைத்து பிரிக்காதீர்கள். அனைத்து மக்களும், இங்கே இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் ஏதாவது ஒரு 3வது மொழியை விருப்ப பாடமாக படிக்க வேண்டும் என்றால் அதை படிப்பதற்கு ஏதுவாக தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது. அதை உள்வாங்கிக் கொண்டு மாநில கல்விக் கொள்கையும் உருவாக வேண்டும் என்பதுதான் மக்களோட விருப்பம். இதில் என்ன கொடுமை என்றால், 1960களில் மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் பார்த்து கொண்ட மத்திய காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவே மாநில சுயாட்சி என்னும் தத்துவத்தை வலியுறுத்தினார் பேரறிஞர் அண்ணா. ஏன், கருணாநிதியால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 1971 ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தன்னாட்சி தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய இடத்தில் இருந்ததும் இதே காங்கிரஸ் தான். அதற்கெல்லாம் மேலாக தந்தை முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர்,
பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் என 2009 முதல் 2014 வரை மத்திய காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு அதிகாரத்தை கொத்தி குதறி தின்று கொண்டிருந்த இதே திமுக மாநில சுயாட்சியை மட்டும் அந்த லிஸ்டில் சேர்க்காமல் விட்டது ஏன் என்ற ஆழமான கேள்வியே முன்வைக்கப்படுகிறது. நிதி பங்கீடு, ஸோ மாநிலங்களை மத்திய அரசாங்கம் வஞ்சித்து விட்டது. இவர்கள் பாஷையில் சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் 2021க்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசாங்கமாக இருந்த இந்திய அரசாங்கம் இப்போ ஒன்றிய அரசாங்கமாக மாறிடுது. இவங்க நேரேட்டிவ் மட்டும் மாற்றுவாங்க, கதை திரைக்கதை யோசனை மட்டும் மாற்றி வேறு படம் எடுக்கிற மாதிரி. ஸோ வாக்குறுதிகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மொழிகளை வைத்துக்கொண்டு மாற்றி மக்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மாநிலத்திற்கு உண்டான வரி எந்த விதத்தில் வஞ்சிக்கப்பட்டது, இது தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றீங்க. அப்படி இருக்கும்போது மாநிலங்களில் கூட்டாட்சி இல்லை பேரூராட்சி இல்லை மாநகராட்சியில் இருக்கும்போது அவங்களோட ஒத்துழைப்பையும் எடுத்துக்கொண்டு தானே நீங்கள் மாநிலத்தில் அரசாட்சி நடத்த முடியும். ஸோ இந்த கொள்கையை நீங்கள் கடைபிடிக்காமல் எந்த விதத்தில் மத்திய அரசாங்கத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு கேட்க முடியும்? இந்த 3 கேள்விகளுக்கும் திமுக நிர்வாகிகளோ திமுக தலைவர் அவர்களோ பதில் சொன்னால் மக்களுக்கு இந்த மாநில சுயாட்சியின் பற்றின கேள்விக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், மாநில சுயாட்சி என்னும் திமுகவின் வாக்குறுதி அகராதியில் 2வதாக வருவது அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான். ஒரு காலத்தில் மாநில பட்டியலில் இருந்த கல்வி 1976ஆம் ஆண்டுதான் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. எமர்ஜென்சி காலத்தில் மாநில அரசுகளின் கைகளில் இருந்த முக்கியமான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டதில் கல்வியும் ஒன்று. இதை செய்தது சாட்சாத் காங்கிரஸ் அரசுதான். அப்படி இருக்கையில் 18 ஆண்டு காலமாக நகையும் சதையுமாக காங்கிரசுடன் கூட்டணி உறவு பாராட்டிய போதே ஒரே போன் காலில் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றியிருக்கலாமே. அப்படி செய்திருந்தால் இன்று நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி மத்திய அரசின் தயவை நாட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போதெல்லாம் ஆட்சி அதிகார பகிர்வில் மட்டும் குறியாய் இருந்துவிட்டு இப்போது மாநில சுயாட்சி என புஜங்கள் துடிக்க திமுக கதறுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. முதல் வாக்குறுதி மாநில சுயாட்சின்ற ஒரு பட்டியலில் வரும். அதுவே கிளீன் போல்டு. ஏன்னா மாநில சுயாட்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே இதுவரைக்கும் இருந்த கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. பொதுப்பட்டியலில் இருந்த கல்வியை நாங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம் அப்படின்றாங்க. இது எவ்வளோ ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர்கள் ஆட்சியில் இருந்த போது தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு. அப்போ எந்த விதமான கேள்வியும் கேட்கல. 2014 வரைக்கும் இவங்க ஆட்சி பெருங்காலங்களில் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இவர்கள் ஆதரிக்கின்ற காங்கிரஸ் அங்கே மேலே இருந்தாங்க. அப்போல்லாம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சிக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ ஏன் முயற்சிக்கிறாங்க? அதுவும் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க. அதில் கூட என்ன சொல்லியிருக்காங்க, முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் குறிப்பாக பார்க்கணும், தமிழக மக்கள் அவர் நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லலை. ஸோ மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு கல்வியை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சிகள் செய்தார்கள், இது மக்களுக்கு சொல்லணும். முதலமைச்சரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராகலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாநில சுயாட்சிக்கான வெற்றியாக பார்க்கும் இதே திமுக தான் 1991-96 காலகட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசால் முதலமைச்சரே வேந்தராகலாம் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்த போது அதை கடுமையாக எதிர்த்தது. இப்படி மாநில சுயாட்சிக்கு அந்தந்த அரசியல் தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப புது இலக்கணங்களை எழுதுவது திமுகவுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். உண்மையிலேயே மாநில சுயாட்சி என்பது நடைமுறையில் சாத்தியமா இல்லையா என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், தேர்தல் நெருங்கும் நேரங்களில் எல்லாம் மாநில சுயாட்சி எனும் பிம்பத்தை தூசு தட்டி எடுத்து தேர்தல் அரசியலுக்கான நரேட்டிவாக ஃபிக்ஸ் செய்வதை திமுக தொன்று தொட்டு பின்பற்றி வருவது மக்கள் அறிந்ததே. இப்போது கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா முதல் அறிக்கையாக மாநில சுயாட்சி பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை. நீங்கள் மாநில சுயாட்சியில்ன்ற ஒரு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நீட்டுன்றதும் வரும், மொழி பிரச்சனை அதில் தான் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் செல்ஃப் கவர்னன்ஸ் அட்டானமியில் தான் வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா திமுக ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கையை மக்கள் இடத்துல புகுத்தி
நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா மாநிலத்தில் சுயாட்சின்னாங்க. நீட்டுக்கு விலக்கு நாங்கள் ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாங்க இந்த திமுக அரசாங்கம். தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க, அதையும் ஏற்படுத்தலை. சுயாட்சியை வந்து நாங்கள் மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் திரும்ப பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வர டைமில் பார்த்திங்கன்னா திமுக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்திட்டு மீண்டும் மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கலாம்னு பார்க்குறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு மாநில சுயாட்சி பேசிய திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அதையே சற்று ஆழமாக்கி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என மத்திய அரசுக்கு எதிரான அரசியலாக கட்டமைத்து வருகிறது. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. 2021 தேர்தலில் திமுகவால் அளிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் பல்லெளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் வாக்குறுதி என தூக்கிக் கொண்டு மக்களிடம் போனால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்ற பயத்தில்தான் 2026 தேர்தலுக்கான பிரச்சார அஜெண்டாவை மத்திய அரசை நோக்கி திமுக திருப்பிவிட்டிருப்பதாகவும் கருத்துகள் நிலவுகிறது. இதற்காகவே சமீப காலமாக தமிழகத்தில் நடைபெறும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் மாநில உரிமை என்னும் சாயத்தை பூசத் தொடங்கியிருக்கிறது திமுக. யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பரிந்துரையின் பேரிலேயே அனைத்து மாநிலங்களிலும் டிஜிபிக்கள் நியமனம் நடைபெற்று வரும் நிலையில் யுபிஎஸ்சியின் பரிந்துரையை ஏற்காமல் தங்களுக்கு சாதகமான அதிகாரியை டிஜிபியாக நியமனம் செய்வதற்காக மாநில உரிமை என்ற பேரில் மடைமாற்று அரசியலை முன்னெடுத்திருக்கிறது விளம்பர அரசு. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது, அதை வந்து நாம் மறுபடியும் கொண்டு வர வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கோஷமாக இருக்கிறது. கல்வியை பொதுப்பட்டியலில் எடுத்துகிட்டு போனது யார்? காங்கிரஸ் கூட திமுக அத்தனை வருஷம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ அன்றைக்கெல்லாம் நீங்களே பேசலை அப்படின்னு சொன்னாக்க, இவர்கள் மாநிலத்தை நல்லாட்சி என்று சொல்லலாம், சுயாட்சி என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க முடியாது என்று மறுக்கிற காரணத்தினால் மாநில சுயாட்சி என்கிற பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறது. வடக்கு தெற்கு என்று பிரித்து பார்ப்பது, வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள், தமிழர்கள், திராவிடர்கள், ஆரியர்கள் என்று கேலி பேசுவது, உரிமைகள் என்கிற பெயரில் மொழி ரீதியாக மக்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சதி கூட்டம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடப்பது மட்டும்தான் மாநில சுயாட்சி என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் தமிழகத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கும் மாநில உரிமை சாயத்தை பூசியது விளம்பர அரசு. கரூர் சம்பவத்தில் திமுக அரசு மீதே குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் அதிகார குறுக்கீடுகள் இல்லாத நியாயமான விசாரணையை உறுதி செய்யவே அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதிலும் மாநில உரிமை என்னும் அரசியலை புகுத்தும் திமுகவின் போக்கு கீழ்த்தரமான அரசியல் என்பதையும் தாண்டி சந்தேகத்தையே எழுப்புகிறது. எங்கே உண்மை வெளிவந்து விடுமோ என்ற பயத்தில் மாநில உரிமை என்ற பேரில் தமிழக மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு மோசமான அரசியலை முன்னெடுத்து வருகிறது திமுக. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரணுன்ட்டு தான் இந்த 505 இப்போ மேனிஃபெஸ்டோவில் அவங்க தேர்தல் இதில் வந்து மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்க. அந்த குழுவில் வந்து திரு டிஆர் பாலு, திரு கன்னிமொழி எல்லாம் இருந்தாங்க. நீங்கள் இப்போ இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பதிலே இருக்காது. நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் இவ்வளோ சொல்லியிருந்தீங்க தேர்தல் அறிக்கையில், இதில் எத்தனை நிறைவேற்றுன்னு கேட்டால் நாங்கள் 80% நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றோம் தான் சொல்லுவாங்க. அது முழுக்க பொய்யான தகவலை தான் மக்கள்கிட்ட மீண்டும் சொல்லி அவங்க ஆட்சிக்கு வரதுக்காக தான் அத்தனை ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து எத்தனை % பண்ணியிருக்கிறாங்கன்றத நீங்களே ஒரு பத்திரிகையாளராக அந்த 505 எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட காட்டி எத்தனை நீங்கள் நிறைவேற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு மழுப்பலான பதில் தான் சொல்லுவாங்களே தவிர அதில் இருக்க உண்மை எதுவுமே அது உண்மை கிடையாது. அது இத்தனை ஆண்டு காலமாக வந்து இது ஒரு அரசியலுக்கான ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணிட்டு தான் இது வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்லாம் அது ஒன்றும் பெருசாக ஒரு சுயாட்சின்றதெல்லாம் வந்து ஒரு மக்கள் ஒரு பொறுப்படுத்த மாட்டாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லியில் நடந்த தேசிய வளர்ச்சி மன்றத்தில் புரட்சி தலைவி அம்மா பேசிக் கொண்டிருந்த போது அவரது பேச்சு இடையில் நிறுத்தப்பட்டது. அப்போது இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, 7 கோடி தமிழர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் என கூறி கூட்டத்தை விட்டு வெளியேறினார் புரட்சி தலைவி அம்மா. தேசிய வளர்ச்சி குழுமம் கூட்டத்தில்
முதலமைச்சர்கள், அதாவது மத்திய அரசை எதிர்க்கும் முதலமைச்சர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார்கள். நான் பேச ஆரம்பித்தேன். நான் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்தேனோ அதில் 1/3 கூட சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் மணி அடித்துவிட்டு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். இது மிகப்பெரிய அவமானம். இது எனக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல, தமிழ்நாடு மாநிலத்திற்கே, தமிழக மக்களுக்கே இழைக்கப்பட்ட அவமானம் ஆகத்தான் கருதப்பட வேண்டும். இவ்வளவு தூரம் டெல்லிக்கு வருமாறு முதலமைச்சர்களை ஏன் அழைக்க வேண்டும்? அழைத்துவிட்டு எங்களை பேச அனுமதிக்காமல் எங்கள் குரல் வலையை நெரித்துவிட்டு எங்களை ஏன் இப்படி கேவலப்படுத்த வேண்டும், ஏன் இப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதற்கு என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் நான் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமா, பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் 5% பங்குகளை மத்திய அரசு விற்பனை செய்ய முடிவெடுத்த போது அதை வாங்க மாநில அரசான தமிழகம் தயார் என கூறி ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் பங்குகளை மாநில அரசு வாங்கிய அரசியல் வரலாற்றை உருவாக்கியவர் புரட்சித் தலைவி அம்மா. மாநில சுயாட்சி என திமுக வெறும் வாயில் முழங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அதை செய்து காட்டியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு என்பதை மறுக்கவே முடியாது.